ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உண்மையிலே இது நம்ம சுவாமி ப்ரோவானே தெரியலங்க. எத்தனை பேர் வீடியோ பார்த்தீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், வீக்கா ஃபேன்ஃபிக் அந்த ஃபேன் பேஜ் பார்த்தீங்கன்னா மலேசியா பீனங்கில் தான் இருக்காங்க. அது ஒன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் மலேசியா. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க தான் நமக்கு ஃபுல் வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆல்ரெடி நான் அவங்ககிட்டயுமே தேங்க்ஸ் சொல்லிட்டேன். பட் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஃபுல் வீடியோவும் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபுல் வைப்பாக இருந்துச்சு. ஸோ விஜய் நான் இந்த மாதிரி ஒரு வைப்பில் பார்த்தது இல்லைங்க. பாடுறது, பேசுகிறது, ஸோ அவங்க என்ன தான் சொன்னாலும் அது அப்படியே இமீடியட்டாக எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் ஃபேன்ஸ்க்காக அவங்க கொடுக்குற லவ்வுக்காக பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அவரோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு அவர் அன்பு விட்டார். அதாவது லவ் அப்படியே லவ் எடுத்து பின்னாடிலேருந்து அப்படியே அம்பு விடுவாங்க இல்லையா, அதை ரொம்ப அழகாக வீடியோவில் செஞ்சுருந்தாரு. ஸோ முடிஞ்ச வீடியோவை பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது நான் பிக்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபேன்ஸ் என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா ஹெசிடேட்டே பண்ணலைங்க. அவ்வளோ ஒரு வைப்பாக ஜாலியாக அவங்க என்ன பண்ணாலுமே அவர் ஈஸியாக அவங்க கூட மிங்கிள் ஆகி அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தார். இந்த மாதிரி விஜய் நான் பார்த்ததே இல்லை. ஐ மீன் சுவாமி ப்ரோவை நான் பார்த்ததே இல்லை. அவர் திரு குறும்பாலாம் இருப்பார். இது மாதிரி ஃபுல் வைப் மோடில் தான் இருந்தார். இப்போ என்ட்ரி ஆனதுலேருந்து, அதாவது அந்த ஃபேன்ஸ் அந்த என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஃபுல்லாக அந்த மேலேருந்து ஆளெல்லாம் வச்சு தான் உள்ள கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு அந்த முத்தம் கொடுத்துட்டு போனது, எல்லோரும் அவ்வளோ அரவணைச்சு அங்கே அப்படியே அவ்வளோ ஒரு ஜாலியான மூடில் ஹாப்பியாக என்ட்ரி கொடுத்து, ஸோ ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு ஆடினது, அவர் அறியாமலே டான்ஸ் ஆடினது அங்கே அதுவுமே சொல்லுவார். ஸோ கூப்பிட்டாங்க, எல்லாம் மறக்க முடியல அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா அவருமே வேறு லெவலில் அங்கே கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருப்பார். அடுத்த பார்த்தீங்கன்னா பாட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட், அவர் இறங்கியிருப்பார் மைக்கை விட்டு, ஐ மீன் ஸ்டேஜ் விட்டு இறங்கிடுவார். அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் தான் பாட்டு பாடவும் சொல்லுவாங்க. அங்கே பேசின விஷயத்தில் பாதி விஷயம் நமக்கு கேட்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுவாமி, வீக்கா, காவேரி, விஜய்ன்னு சொல்லி ஃபுல்லாக அவ்வளோ சவுண்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி வைபாக ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட ஸ்டைல்லேருந்து ஒரு அன்பு விட்டார் பாருங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறனா போயிட்டு வீக்கா_ஃபேன்ஃபிக் அவங்களோட ஃபேன் பேஜில் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ வீடியோ நம்மளால் ஷேர் பண்ண முடியாது, அதனால தான். பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு, நீங்களே எப்படி என்ஜாய் பண்ணீங்க, விஜய் நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, இல்லை எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.